அவலை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா இப்படி சலிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போது அடியில் வந்து கருப்பாகாமல் இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு. ஒரு வாணலியை நல்லா சூடு பண்ணி அதில் அந்த அவலை போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம், இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் மாறாமல் இந்த மாதிரி லேசாக வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. தட்டில் நம்ம ஆற வச்சிருக்கிற அவலை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு 10 திராட்சையும் போட்டு நல்லா உப்புற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சோடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. எவ்வளவு அவல் எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணியோ இல்லை பாலோ விட்டு இந்த அவலை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பால் விட்டு வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப் தண்ணி 1 கப் பால் அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். 1 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி திக்காயிடும் அவல். இதில் இப்போ 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் உங்களுக்கு சுகர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் வரைக்கும் கூட நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து நல்லா இப்போ கிளறி கொடுங்க. நான் இப்போ கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூளோட ஸ்மெல் வருமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், அது சரியாயிடும். சர்க்கரை சேர்த்த உடனே லைட்டாக அப்படி தண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இறுகி வரும். இந்த மாதிரி நல்லா திரும்பி இறுகி வர ஆரம்பிக்கிறப்ப 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நல்லா கிளறி கொடுங்க. வாணலியில் இந்த மாதிரி ஒட்டாம திரண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட அவல் கேசரி தயார். இதுல 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்குனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தீங்க அப்படின்னா நெய்யோட ஃப்ளேவர் இதுல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட அவல் பால் கேசரி தயார். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இந்த நெய் நல்லா சூடாகிறப்ப அதில் முந்திரி பருப்பு ஒரு 3 இல்லை 4 முந்திரி பருப்பு, ஒரு 5 இல்லை 6 திராட்சை இதை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே 1 கப் அளவுக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த உடனே இந்த 1 கப் சுத்தம் செய்து வைத்த சிகப்பு அவலை போட்டுடலாம். நீங்க வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். கெட்டி அவல் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த லேஸ் அவல் மிஷின் அவல்னு கிடைக்கும் பாருங்க, அது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ இந்த அவல் வாங்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அவல் பொரியிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. மாதிரி அவல் நல்லா பொரிஞ்ச உடனே 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா யூஸ்வலா கரெக்டா இருக்கும். சில நேரம் அவல் வந்து கொஞ்சம் கூட தண்ணி கூட இழுக்கும். இதில் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 மடங்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கொதி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். வெல்லத்தை நான் ஆல்ரெடி நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரியும் செய்துக்கலாம், இல்லை நேராக வெல்லத்தை எடுத்து கரைச்சி வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 பங்கு அவல் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 3/4 பங்கு இந்த வெல்லம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக கிடைக்கும் கேசரி. கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் 1/2 பங்கு அளவுக்கு நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது இது வெந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து இருக்கு. இப்போ 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளார நல்லா வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இது தேவையான அளவு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாம் வற்றி எல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து வர்றப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்த நம்மளோட அவல் வெள்ளை கேசரி தயார். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க.